கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஏர் இந்தியா விமான விபத்தில் தனது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையை இழந்த தந்தையை நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய உள்துறை அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனிதாபிமானமற்ற நடவடிக்கை தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2025 ஜூன் மாதம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 260 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் குஜராத்தை சேர்ந்த முகமது ஷத்மாலா, தனது மனைவி சாடிகா பானு மற்றும் தனது 2 வயது மகள் பாத்திமா ஆகிய இருவரையும் பறிகொடுத்தார். பிரித்தானியாவில் மாணவர் விசாவில் இருந்து தனது மனைவியின் விசா அடிப்படையிலேயே முகமது கடந்த 4 ஆண்டுகளாக லண்டனில் வசித்து வந்தார். விபத்தில் மனைவி உயிரிழந்ததால் சட்டப்படி முகமதுவின் விசா செல்லுபடியாகாது என கூறி அவரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த முகமது, அரசின் இந்த முடிவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என உருக்கத்தோடு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தனக்கு ஆதரவாக எவரும் இல்லை என்றும், லண்டனில் உள்ள தனது நண்பர்களின் ஆதரவு மட்டுமே இப்போது தனக்குள்ள ஒரே ஆறுதல் என்றும் அவர் மேலதிக விசா நீடிப்புக்காக விண்ணப்பித்திருந்தார். எனினும் முகமதுவின் கோரிக்கையை நிராகரித்த உள்துறை அமைச்சு, அவருக்கு இந்தியாவில் உறவினர்கள் இருப்பதாகவும் அங்கு அவருக்கு தேவையான மனநல சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறி அவரது விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்துள்ளது. அத்துடன் அவர் வேலை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசின் இந்த நடவடிக்கையை மனிதாபிமானமற்ற செயல் என சமூக ஆர்வலர்கள் சாடி வருகின்றனர். துக்கத்தில் இருக்கும் ஒரு தந்தையிடமிருந்து அவரது புகலிடத்தை பறிப்பது வெட்கக்கேடானது என அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தற்போது முகமதுவின் சட்டத்தரணிகள் இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகி வருகின்றனர்.